ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகிடும். ஸோ சாரி, இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடலை. ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தேன். பிஸியெல்லாம் இல்லைங்க, வெட்டியாக தான் இருந்தேன். ரொம்ப சோம்பேறியாக ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் வந்து டெய்லி வந்துடும். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸ் திருவிழாவுக்கு தாங்க வந்திருக்கோம். என்னுடைய லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ரெடில்ஸ் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இங்கே என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிக்கணும். இந்த ரெடில்ஸ் திருவிழா வந்து சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. சரியான கூட்டம். அதுவும் வந்து நாங்கள் திருவிழாலாம் முடிஞ்சு லாஸ்ட் டைமில் போனோம். ஸோ கூட்டம்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அப்பயும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, திருவிழா அப்படி தானேங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனது தான். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோன்னா சாப்பிடலாமாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், மண்டேலே கொட்டிடும். ஃபஸ்ட்டு ரைடுக்கு போகலாம், நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நம்ம எந்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது தாங்க இந்த ரைடு பார்த்தேன். சரி, இதிலே போயிடலாம், எல்லாம் ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் போனது தான். சரி, நீங்கள் போங்க, நீங்கள் போய் டிக்கெட் எடுங்க, நான் அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ க்யூவில் நிற்கும் போது ஜாலியாக இருந்ததா, ஃபன்னாக இருக்க போதே அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தது. போய் உக்காந்தோன்னே ரொம்ப ரொம்ப இதுவாகிடுச்சிங்க, பயம் அதிகமாகிடுச்சு. என்னுடைய சின்ன பாப்பா வந்து ரயிலில் ஏற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சேடாக வந்து நின்றுட்டுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்தது தான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. எங்கே நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு தோணும் இல்லைங்களா, அந்த ரைடு பிச்சுக்கிட்டு போனால் எங்கே போய் விடுவோம் அப்படின்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து உக்காந்துட்டோம் இந்த ரைடில். சீட் பெல்ட் போட்டியா இல்லையா? ஏய், சீட் பெல்ட் தெரியல, நான் போட்டுருக்கேன் பாருங்க. ட்ரைபாட் எதுவும் இங்க பாரு உன் திருமுகத்தை காட்டு. அப்பா அப்பா பாரு அழுது. இதுக்கப்புறம் திருவிழா கேட்பியாம்மா? திருவிழா கேட்பியா? கேரா இருக்கா? திருவிழா நல்லா இருந்துச்சா? அழுதியா? ஏன்னா இதுக்கப்புறம் எதுக்கும் வரமாட்டேன். ஐயோ, என்னை கூப்பிடாதீங்க, தயவு செஞ்சு போங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். என்னம்மா, எப்படிமா இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ரைடு முடிச்சுட்டு செகண்ட் ரைடுக்கு போய் உட்காந்து, செகண்ட் ரைடில் உட்காந்து ஏன்டா உட்காந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கேர்னஸ் ஓவராக வந்து நெக்ஸ்ட்டு ரைடு போகலாம் பிளான் பண்ணியிருந்தேன், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு, அன்னதானம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கடகடன்னு போனது. பார்த்தா எவ்வளோ கூட்டம் கோயிலில். அப்போ நல்ல வேலை நான் க்யூவில் நிற்கலடா கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு வேகன்னு நடந்து போனேன். சாப்பாடாவது சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சா பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே க்யூ நிற்குதுங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம நின்று சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே மணி 1 ஆகிடும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ரிங்ஸ் போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சொப்பு சாமான்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் வெளியே கூட்டிகிட்டு போனால் அவங்க கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து 2 பேருக்கும் வந்து இப்போ சொப்பு சாமான்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யானை வந்தது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். பொம்மை மாதிரியே இருந்தது இல்லைங்க யானை, அவ்வளோ க்யூட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த யானையை. ஆனால் நான் கிட்ட தான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். யானைலாம் பார்த்து முடிச்சுட்டு நிறைய பர்ச்சேசிங்லாம் இருந்தது. ஸோ என்னென்ன வாங்கலாம், என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிலாம் நினச்சி நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பால் கடம்பு விற்றுட்டு இருந்தது. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். வேறு எதனா புதுசாக விற்கிறாங்களா வாங்கி சாப்பிடுவோம் அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னும் திருவிழானாலே நம்ம சொல்ல வேணாம், நிறைய, அதுவும் இந்த ரெடில்ஸ் திருவிழா ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. எவ்வளோ கடைங்க இருக்குது, அந்த சாப்பிட்ற கடைங்க, அதுக்கப்புறம் டாய்ஸ் கடைங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது. ரொம்ப நானே பார்த்து பிரமிச்சிட்டேன், இவ்வளோ பெரிய இடம் இருக்குது இந்த கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கோயிலுக்கு நம்ம வந்து விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாப்பா பசங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். அவங்க வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.